ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி வந்து முட்டைக்கோசும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு டேஸ்டியான கிரேவி செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து 2 பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மெழுகு, துருவி வச்ச தேங்காய், ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். பேனில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி கூட இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதில் வந்து ஏற்கனவே வந்து நான் துருவி வச்சுருந்த உருளைக்கிழங்கு கூட இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸ் கூட இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடணும். இது கூடவே வந்து கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 மினிட் அப்படியே விட்டுருங்க. இது நல்லாவே வந்து வதங்கிடும். அதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மசாலா கூட இதிலே அப்படியே சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்குல வந்து ஏற்கனவே தண்ணி விடும். ஸோ நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் அதில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு கூட வந்து டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 15 மினிட் அப்படியே விட்டுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஸோ ஒரு ஈஸியான டிஷ்ஷு தான் இது. நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.